நம்முடைய ஞானசம்பந்தன் யூடியூப் நேயர்களுக்கு இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் நம்முடைய ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் நிறுவனத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும் மகிழ்வோடு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சமீபத்தில கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியான தமிழ் படம் வந்து சிறை. சிறைச்சாலைன்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்குது. இந்த படம் வந்து சிறை. உண்மையிலேயே ரொம்ப வியப்படைய வச்ச படம் இது எனக்கு. இந்த படம் ஆரம்பிக்கிற போது வழக்கமா சொல்லுவாங்க, படம் ஆரம்பிச்சு 15 நிமிஷத்துல 7 நிமிஷத்துக்குள்ள ஆடியன்ஸ் அந்த படம் வந்து கவரணும் அப்படிம்பாங்க. 7 நிமிஷம்லாம் கிடையாதுங்க. படம் ஆரம்பித்த 3வது நிமிஷம் படத்தில் ஏற்படுற திருப்பம் நம்மளை அப்படியே மிரள வைக்குது. எனக்கு தெரிஞ்சு கும்கிக்கு பிறகு பல படங்கள் விக்ரம் பிரபு நடிச்சிருந்தாலும் கூட இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பான படம். இத்தனைக்கும் இவர் வந்து இதில் கணவன் மனைவி குடும்பஸ்தலம் வந்தாலும் குழந்தையோடு வந்தாலும் கூட டூயட் இல்லை, மற்றது இல்லை, அதெல்லாம் வேறவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவருக்கு இல்லை. இவர் ஒரு ஆங்கில படத்துக்குரிய ஹீரோ மாதிரி கொஞ்சம் கூட சலனப்படாமல் அருமையாக நடிச்சிருக்கார். படத்தோட கதையை நான் முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் காவல்துறை, ஜெயில், விசாரணை, அதில் ஏற்படுற சங்கடங்கள், இது எல்லாம் படத்தில் காட்டப்படுறப்ப பதப்பதப்பாக இருக்குது அப்படியே. அதோடு மட்டும் இல்லை, கிராமத்தில் ஏற்படுற சில விஷயங்கள், கைதியை கொண்டு போய் கோர்ட்டு கூட்டு போனோம். இப்போ இந்த போகிற வழியில் ஏற்படுற விஷயங்கள், ஏன் நீ வந்து இப்படி வந்த அப்படிங்கிறத காட்டுறப்ப அந்த சின்ன பையன் அக்ஷய்குமார் புதுசாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாமா எனக்கு தெரியல. அருமையாக பண்ணியிருக்காரு அந்த பையன். அதே போல் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய பொண்ணும் அனிஷ்மா, நான் முன்ன பார்த்ததில்ல. இப்போ ஒருவேளை அவங்க இப்போ நடிச்சிருக்காங்களான்னு தெரில. இதில் வந்து அவங்களுடைய நடிப்பும் அவ்வளவு இயல்பாக இருக்குது. எல்லாத்த காட்டிலும் கிராமத்தில் அந்த குடிகார கணவனாக ஒருத்தன் வர்றான். அவனுடைய உயரத்துக்கேற்ற கோபமும் அடித்தடியும் கிராமத்து சண்டைகளும், வசனம் தனியால் யாரும் நின்று பேசுறதில்லைங்க. போகிற போக்கில் பேசிட்டு போகிறாங்க. சார், நாளைக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறப்போ எனக்கு கையில் விலங்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க சார். அதுவும் கிராமத்தில் இறந்து போனால் உட்காந்து படம் 1997 97 நடக்கிற படம். 97லாம் இந்த பக்கம் கிராமத்துல எல்லாம் யாராவது இறந்து போனால் உடனே டெக் எடுத்து டிவி வச்சு இப்போ எதாவது படம் சோக படம் போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த ஒருத்தன் ஓடி போய் அந்த அம்மா மேலே விழுந்து அழுவான். ஏம்மா போயிட்டியம்மான்னு. அப்போ ஒரு பொம்பளை ரொம்ப சர்வசாரமே, எந்திராயே இவனை இருந்த வரைக்கும் சோறு போடல, விழுந்து விழுந்து இப்போ இருக்கிற பாளையம் குடிச்சிட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் மிரள வைக்குதுங்க அப்படியே. இந்த பையன் ஏன் ஜெயிலுக்கு வந்தான், அவனுடைய கதையினுடைய காரணம் என்ன, அந்த இதை ஒவ்வொன்றா சொல்ல 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 இந்த முடிச்சு அவ்வளோ திடீர்னு இடைவேளை போடுறப்ப இவ்வளவு நேரம் படம் ஓடிருக்கா அப்படின்னு நம்மளை திகைக்க வைக்குதுங்க படம். காரணம் விலகவே இல்லை அந்த பாதையை விட்டு. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி காவல்துறை பற்றிய செய்திகள்லாம் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. ஆங்கில படங்களில் காவல்துறையோ ஜெயிலோ ஒரு படத்தில் வந்துச்சுன்னா அதில் இம்மி விலகாமல் அதனுடைய கதையை சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி அந்த அதிகாரிகள் அவங்க நடந்துக்கிற அந்த விதம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கோபம் எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்குது. போக 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 படத்தினுடைய வேகம் அதிகமாகிட்டே போய் ரொம்ப திக்குன்னு இருக்கிறது நமக்கு தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு தான். படத்தோட அந்த முடிவை வந்து நம்ம பார்க்க போகிறப்ப என்னமோ சொல்கிறாங்க, வெடிகுண்டு வெடிச்சிருமா, அல்லது அப்படியே அணுகுண்டு விழுந்துருமா, பீரங்கியில் சுடப்பட்டுருமா, ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் கதை ஓவியம் மாதிரி நகழுது அப்படியே. இசை ஜஸ்டின் பிரபாகர் என்ன அருமையாக பண்ணியிருக்காருங்கிறீங்க. இந்த இசையே என்ன அப்படின்னா, சட்டம் என்பது எப்படிப்பட்டது, இதில் நல்லவங்க எப்படி இருப்பாங்க, அதே நேரத்தில் நாங்கள் வந்து சட்டத்துக்காகத்தான் இருக்கோங்கிறவங்க எப்படி இருப்பாங்க
அவங்க கெட்டவங்களும் கிடையாது. சட்டப்படி நடக்கிற பெரிய அதிகாரிகள், சட்டம் கூட மனுஷனுக்கு தானே, அதில் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நீதிபதிகள், இவங்க எல்லாரும் இதை பார்க்கத்தான் நமக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் கிடைக்குது படத்தில். உண்மையாக பெருமையாக இருக்குதுங்க. ஏன்னா மலையாள படம் நல்ல படம் வருது, அதில் நல்ல படம் வருது, ரொம்ப வசூல் படம் வருதுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். நல்ல வேளை டிசம்பர் 25 2025 தினமலரில் எழுதியிருந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து இந்த ஆண்டை காப்பாற்றிருச்சு நம்ம சொல்லலாம்னு சொன்னால் தைரியமாக சொல்ல முடியுங்க. சிறை தான். இப்போ நம்மளை அயர விடாமல், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விடாமல், அந்த கதைக்குள்ளே நம்மளை கூட்டி போகக்கூடிய ஒரு திறமை, அவ்வளவு ஷார்ப்பான எடிட்டிங். ஃபிலோமின் ராஜ் அவர்களுக்கும் எடிட்டர் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணுங்க. இதனுடைய ஒளிப்பதிவாளர் கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம். அடுத்த காட்சின்னு அப்படி ஓட வச்சு, அது கிராமமாக இருந்தாலும், ஜெயிலாக இருந்தாலும், அது பஸ்ஸில் போகிற பயணமாக இருந்தாலும், ஆட்டோவாக இருந்தாலும், ஜீப்பாக இருந்தாலும், எங்கே கேமரா இருக்குது, எங்கே நம்ம கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது கலந்து வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இப்படியே விட்டால் பூரா கதையும் சொல்லிவிடுவேன், அப்புறம் நீங்கள் படம் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் படம் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம திருப்பி கூட பேசுவோம். சிறை எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமுங்க. நான் இதுக்காக விளம்பரப்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம். கட்டாயமாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.